ஹாய், இந்த வீடியோவில் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் பேக்கேஜ் வாங்கி உங்கள் ப்ரொஃபஷனல் இமெயில் அட்ரஸை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரௌசரில் SeekaHost India-னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் SeekaHost India பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. SeekaHost India பேஜுக்கு என்ட்ரு ஆனதுக்கப்புறம் சர்வீசஸில் வெப் ஹோஸ்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெப் ஹோஸ்டிங் பேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்கள் பேக்கேஜ் லிஸ்ட் காமிக்கும். இதில் உங்கள் இமெயில் அக்கௌண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகுது மாதிரி பேக்கேஜை சூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டொமைனை சூஸ் பண்ண கேட்கும். இதில் 3 ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நியூ டொமைன். இங்கே உங்கள் நியூ டொமைன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். செகண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டொமைன், உங்கள் டொமைன் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூஸ் ஓன் டொமைன். இங்கே உங்கள் ஓன் டொமைனை யூஸ் பண்ணி உங்கள் பேக்கேஜை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிஜிஸ்டர் நியூ டொமைன் கொடுத்து நியூ டொமைன் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். இங்கே உங்கள் டொமைன் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் டிஎல்இ சூஸ் பண்ணிவிட்டு செக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. உங்கள் டொமைன் நேம் அவைலபிள்னு வந்ததுக்கப்புறம் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் பேக்கேஜ் கான்ஃபிகரேஷனை செக் பண்ணிவிட்டு கீழே பில்லிங் சைக்கிள் சூஸ் பண்ணிக்கோங்க. பில்லிங் சைக்கிள் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதில் உங்கள் டொமைனுக்கு டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட் எனேபிள் பண்ணிவிட்டு இங்கே ஐடி ப்ரொடெக்ஷன் வேணும்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஐடி ப்ரொடெக்ஷன் அப்படியே விட்டுட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இங்கே ரிவ்யூ அண்ட் செக் அவுட் பேஜில் உங்கள் ஆர்டரை கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பில்லிங் டீல்ஸ் கீழே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் பில்லிங் அட்ரஸை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பேமெண்ட் மெத்தடை சூஸ் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸை எனேபிள் பண்ணி செக் அவுட் கொடுத்துங்க. இதே நீங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமராக இருந்தால் உங்கள் எக்ஸிஸ்டிங் டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்குங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் செக் அவுட் கொடுத்துக்குங்க. இது உங்கள் பேமெண்ட் பேஜுக்கு க்ரியேட் பண்ணும். உங்கள் பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணி பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுங்கள். ஒன் பேமெண்ட் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும். ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ டு கிளைண்ட் ஏரியா கொடுத்துக்குங்க. இங்கே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் மெயில் வந்திருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் இமெயில் எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம். அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்கள் இமெயிலை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இமெயில் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்கள் சர்வீசஸ் அண்ட் டொமைன்ஸ் இன்னும் ஆக்டிவ் ஆயிரும். இங்கே சர்வீசஸ்க்குள்ளே போய்க்கோங்க. இதில் உங்கள் ஆக்டிவான ஹோஸ்டிங் பேக்கேஜை காமிக்கும். இதில் மேனேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோஸ்டிங் பேக்கேஜோட மேனேஜ் இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் ஹோஸ்டிங் பேக்கேஜோட இன்ஃபர்மேஷன் காமிக்கும். இதில் லெஃப்ட் சைடில் லாகின் டு cPanel ஆப்ஷன் காமிக்கும். இதை கொடுத்து cPanelக்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் மூலியமாகவும் நீங்கள் cPanel லாகின் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா உங்கள் டொமைன் நேம் /cPanelன்னு என்ட்ரு பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இதுவும் உங்கள் cPanelக்கு ரீடைரக்ட் பண்ணும். இங்கே உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுத்துக்கோங்க. இது மூலியமாகவும் நீங்கள் cPanel லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் cPanelக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இமெயில் அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷன் காமிக்கும். இதில் உங்கள் ப்ரொஃபஷனல் இமெயில் அட்ரஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இமெயில் அட்ரஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட சிஸ்டம் டிஃபால்ட் இமெயில் அட்ரஸ் காமிக்கும். இதை நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆப்ஷன் காமிக்கும். இது க்ரியேட் கொடுத்து நீங்கள் உங்கள் பர்சனல் இமெயில் அட்ரஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இங்கே உங்கள் யூசர் நேம் என்ன வேணுமோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பாஸ்வேர்டு கேட்கும். இதில் உங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஜென்ரேட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் பாஸ்வேர்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டே ஆன் திஸ் பேஜ் அப்படின்னு காமிக்கும். இதை அப்படியே விட்டுட்டு ஜஸ்ட் க்ரியேட் கொடுத்துங்க. இது உங்கள் இமெயில் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். இதில் செக் இமெயில் கொடுத்தீங்கன்னா உங்கள் வெப்மெயிலுக்கு ரீடைரக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா வெப்மெயில் லாகின்குள்ளே போகும். இங்கே ஓப்பன் மை இன்பாக்ஸ் போய் நான் லாகின் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துக்குங்க. இங்கே உங்கள் இமெயில்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெப்மெயில் ஓப்பன் பண்ணதும் டிஃபால்ட்டாக ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் மெயில் மேனுவல் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைல் ஆப் அவுட்லுக் தண்டர்பேர்டில் கான்ஃபிகர் பண்ணி உங்கள் மெயிலை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் மூலிமா உங்கள் ப்ரொஃபஷனல் இமெயில் அட்ரஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்காக எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.